ரெக்கார்டிங் தருவன் பிள்ளைகள், அதாவது சாருக்கு நான் அனுப்பி விடுவேன். நீங்க ரெக்கார்டிங், அதாவது வர இயலாத பிள்ளைகள், கஷ்டமான பிள்ளைகள், சில இடங்கள்ல கவரேஜ் இஷ்யூ இருக்கும். அப்படியான பிள்ளைகள் நீங்க இதுல சொல்ற விடயங்களை நல்ல படிவா நோட் பண்ணி ரெக்கார்டிங் பார்த்தும் படிவா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது என்னட்ட நீங்க நிறைய பிள்ளைகள் கேட்டீங்க இந்த பேப்பர் கிளாஸ் சம்பந்தமாக. நானும் பேப்பர் கிளாஸ் பிள்ளைகள் இப்போ கூட 2025ஆம் ஆண்டு பெச்சாக்களுக்கு பெரும்பாலும் 2025க்கும் 26க்கும் பேப்பர் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நீங்க பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களுக்கு தியரி முடிச்சிட்டேன். என்னோட சும்ல வார பிள்ளைகள் இருந்தாங்கன்னு தெரியும். அவங்களுக்கும் தியரி முடிச்சிட்டேன். அவங்களுக்கும் பேப்பர் கிளாஸ் வந்து 3வது பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி 2 செய்துட்டேன். இப்போ 3வது பேப்பர் கிளாஸ் அந்த பிள்ளைகளுக்கும் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் பேப்பர் கிளாஸ் செய்து முடிய நான் சாருக்கும் கொடுத்து விடுறேன். நான் பேப்பர்கள் இந்த பேப்பர் 2024ஆம் ஆண்டுக்குரியது ஒரு 10 மாடல் பேப்பர் செய்த நான் அதுவும் சாருக்கும் அனுப்பிவிட்டேன். நான் ஸோ உங்க 2025க்கும் 26க்கும் தவணைகள் அடிப்படையில் வந்து ஒரு மீட்டல் தன்மையாக வந்து மாடல் பேப்பர் செய்ய இருக்கிறேன். ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஆக்கள் நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப நாங்க பார்க்க போறது பகுதி 3க்கான இந்த செய்முறை புவியியல் சார்ந்த பகுதிகள். எங்களுக்கு தெரிய வேணும் செய்முறை புவியியல் சொன்னாலே மிக முக்கியமாக 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டில் இருந்தும் மாணவர்கள் ஒவ்வொரு வினா எடுக்கிறது வந்து வளமை. அதுங்களுக்கு வடிவா தெரியும். அதாவது வந்து தெரியும் என்று சொன்னால் 13ஆம் ஆண்டுல 3 வினா பகுதியும் தர 12ஆம் ஆண்டுல ஒரு வினா பகுதியும் செய்முறை புவியியலை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். அதை நீங்க எல்லாருமே ஒரு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா? மொத்தமாக எங்களுக்கு 4 வினா வரும். அந்த 4 வினாவில் நீங்க 2 வினாக்களை நீங்க எடுத்து கட்டாயம் செய்ய வேணும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 3 வினா பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தரம் 13ஆம் ஆண்டுக்குரியதாகவும் அதுல ஒரு வினா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியதாகவும் வந்து இருக்கும். அந்த தரம் 12ஆம் ஆண்டுல இருக்கிற அந்த ஒரு வினாவும் இந்த நவீன படவரைகலையியல் முறைமைகளை உள்ளடக்கியதாக வந்து வரும். அது உங்க எல்லாருக்குமே வடிவா தெரிஞ்சிருக்கும். நீங்க எக்ஸாம் பேப்பர்கள் நிறைய எடுத்து செய்து பார்த்திருப்பீங்க. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும். இப்ப இதுல உங்களுக்கு இருக்கிறது 3வது வினா நவீன படவரைகலையியல், மிகவும் கட்டாயமான ஒரு வினா, எதிர்பார்ப்பு வினா. 100% எங்களுடைய பரீட்சை எக்ஸாம்ல வரும், கட்டாயம் வரும் என்று சொல்லி தெரிஞ்சு படிக்கிற ஒரு அழகுதான் இந்த நவீன படவரை கலையியல் என்ற ஒரு அழகு. எங்களுக்கு வடிவா தெரியும். 100% நாங்க நம்பி படிச்சு நம்பி எக்ஸாம் எழுதி வடிவான ரிசல்ட் எடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது இந்த நவீன படவரை கலையியல். சரி, நாங்க முன்னுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆண்டுகளையும் பத்தி பார்ப்போம். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு காலப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜிஐஎஸ் தொடர்பான வினா பகுதி வந்திருந்தது. 2023ஆம் ஆண்டாக்களுக்கு ஜிபிஎஸ் சார்ந்த வினா பகுதி வந்தது. 2024ஆம் ஆண்டாக்களுக்கு நவீன படவரைகலையினுடைய அறிமுக பகுதிகளில் இருந்து அவங்களுக்கு வினாக்கள் வந்திருந்தது. சரிதானே? அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன வரும் என்று சொல்லி கேட்டால் அது நாங்க என்ன சொல்லலாம், ஒன்று ஜிஎஸ் வரலாம், ஜிபிஎஸ் வரலாம், ஆர்எஸ் வரலாம். இப்ப இருந்து சாய்ஸ் பண்ணி படிச்சு ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எல்லாம் நல்ல படிவா கிளியரா 3ஐயும் வடிவா 100% படிச்சு முடிக்க வேணும். மிக இலகுவான பகுதி. பெருசா அவ்வளவு நோட்ஸும் இல்லை இந்த பகுதிகளில். நீங்க சாய்ஸ் பண்ணவே தேவையில்லை. வடிவா படிச்சிட்டீங்க என்றால், சின்ன சின்ன மெத்தட் எடுத்து படிச்சிட்டீங்க என்றால் சிம்பிளா இந்த பகுதிகள் எழுதலாம். சரி, ஓகே. இப்ப இந்த நவீன படவரைகலையியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிற ஒரு பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஐஎஸ் என்ற பகுதி தான் எங்களுக்கு மிக முக்கியமான பகுதி. நீங்க கேட்கலாம், ஏன் சார் அதை நீங்க மிக முக்கியமான பகுதிகள் சொல்றீங்க? நீங்க வேணும்னா உங்களோட கையில பாஸ் பேப்பர்கள் இருக்கும், தட்டி பாருங்க. இந்த ஜிஐஎஸ் என்ற வினா பகுதிகள் எங்களுக்கு வரப்படாமல் பேப்பர் வந்திருக்குதான்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு ஜிஎஸ் தொடர்பான வினா வந்தே தீரும். ஒன்று எம்சிக்யூல தொடர்ச்சியாக வருகிறது. 2019, 20, 21, 22, 23, 24 தொடர்ச்சியாக வரும். இந்த ஜிஎஸ் சார்ந்த வினா பகுதிகள் தொடர்ச்சியாக வரும். ஆகவே நீங்க ஜிஎஸ் தொடர்பான வினா பகுதிகளை கட்டாயம் எம்சிக்யூக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ள வேண்டும். என்னோட ஜூம்ல வந்த பிள்ளைகளுக்கு நான் செய்திருக்கிறேன். ஒரு 60-65 எம்சிக்கு மட்டும் ஜிஎஸ்ல வரக்கூடிய அலகுகள் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு செய்தும் விட்டு இருக்கிறேன். என்னால கட்டாயமாக வரக்கூடிய பகுதிகளை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேணும். சரி, இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய அலகுகளாக பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அலகுகளாக இந்த ஜிஐஎஸும் ஜிபிஎஸும் ஆர்எஸும் என்ற பகுதிகள் வந்து இருக்குது. நவீன படவர்களில் அறிமுக பகுதி பெரும்பாலும் வராது, போன வருடம் கேட்டதால. அதனால நாங்க கூட முக்கியத்துவப்படுத்த போறோம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ். சார் இங்க உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ்ஐயும் ஜிஎஸ்ஐயும் பத்தி இதுக்குள்ள வடிவா கதைச்சிருக்கிறார். நாங்க அதை ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு போவோம். சரி, முதலாவது நவீன படவரைகலையியல் என்றால் என்ன, அல்லது இப்படி கேட்பாங்க, நவீன படவரைகலையியல் நுட்ப முறை என்றால் என்ன, இப்படியும் கேட்பாங்க. ரெண்டு மெதட்ல கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் நவீன படவரைகலையியல் என்றால் என்ன. நாங்க நவீன படவரைகலையியல் என்றால் என்னன்னு சொல்லுவோம், அதாவது புவியியலில் காணப்படுகின்ற தரவுகளை வந்து
நவீன நுட்ப முறைகளை பயன்படுத்தி நாங்க படமாக்குற முறையத்தை நாங்க வந்து சொல்லுவோம் வந்து நவீன படவரை கலையியல் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, ஆரம்ப காலங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் வளராத ஒரு காலமாக இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற காலங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு காலப்பகுதியாக இருக்குது. ஆகவே நவீன படவரை கலையியல் என்பது படவரை கலையியலில் நவீன தொழில்நுட்பங்களினை பயன்படுத்தி படம் வரைகின்ற ஒரு விஞ்ஞான முறைக்கு பெயர் தான் நாங்க நவீன படவரை கலையியல் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் அந்த நவீன படவரை கலையியல் நுட்ப முறை என்று கேட்டால் இந்த GIS, GPS, RS இது மூன்றும் தான் இந்த நவீன படவரை கலையியல் நுட்ப முறைகளாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு அழகாக வந்து இருக்குது. நீங்க 2 புள்ளிக்கு கேட்டால் சும்மா இப்ப நான் சொன்னது போல எழுதக்கூடாது. 2 புள்ளிக்கு எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி என்றால் நீங்க குறைஞ்சது இப்ப உதாரணமா நான் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், இப்ப ஒரு ஒன்றுக்கு வழி கேட்கிறேன். இப்ப நீங்க வழி கேட்டால் நீங்க உதாரணமா நான் கேட்கிறேனே, இப்ப உதாரணமா இதை ட்ரிங்கோ பிள்ளை ஒரு ஆள் இருக்காங்கன்னா நான் கேட்கிறேன், இப்படி நான் ட்ரிங்கோக்கு ஏதாவது போகணும்னு கேட்டா நீங்க கூட பஸ்ல போகணும்னு சொல்லி சொல்லக்கூடாது. அப்படி சோட்டா நீங்க உங்களுடைய விளக்கங்களை முடிக்க கூடாது. ஒரு விளக்கம் சரியான வகையில் இருக்க வேணும். அந்த நவீன படவரை கலையியல் என்றது முழுமையாக விளங்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். நீங்க அப்ப குறைஞ்சது ஒரு 4 லைனாவது எழுதுங்க. உங்களோட விளக்கங்களை குறைஞ்சது ஒரு 4 லைன்ல எழுதி கட்டாயம் உதாரணம் கொடுங்க. உதாரணம் இல்லாததுக்கு வகைப்பாடுகள் கொடுங்க, கட்டாயம் கொடுங்க. இதுல நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப பாருங்க, நான் நவீன படவரை கலையிலுக்கு எப்படி 2 புள்ளிக்கு எழுத போறேன்றதை பாருங்க. இப்ப நானா இப்ப உங்களை மாணவர்களா இருந்தா இப்படி எழுதுவேன்ன்றதை பாருங்க. நவீன படவரை கலையியல் என்பது படவரை கலையியல் முறைமைகளில் நவீன தொழில்நுட்பங்களினை பயன்படுத்தி படமாக்குகின்ற ஒரு விஞ்ஞான முறைமையே நவீன படவரை கலையியல் என அழைக்கப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் படம் வரைவதற்கு கையாலான முறைகள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் தற்காலத்தில் புது புது தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றுள் உதாரணமாக GIS, GPS, RS என்பன பிரதானமானவைகளாக காணப்படுகிறது. இப்படி எழுதினால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். நான் இன்னட்ட வார கிளாஸ் பிள்ளைகளுக்கு இப்படி எழுதினாதான் மார்க்ஸ் போடுவேன், இல்லாட்டி போடவே மாட்டேன். 2 புள்ளிக்கு கேட்டால் ஒரு ஆசிரியர் உங்களோட பேப்பரை திருத்தும் போது இந்த பிள்ளைக்கு எப்படி 2 புள்ளியை குறைக்கிறது என்றதை யோசிக்க வைக்க வேணும். அதான் கெட்டிக்காரத்தனம். பேப்பர் கிளாஸ்ல நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சரிதானே? ஒரு பேப்பரை திருத்துற போது உங்களுக்கு மார்க்ஸை குறைக்க சொல்லி உங்களுக்கு யோசிக்க கூடாது, அப்படி நீங்க விட கொடுக்க வேணும், சரிதானே? அப்ப எப்பயுமே வடிவா நீட்டா எழுதி உதாரணம் கொடுத்தா உதாரணம் கட்டாயம் கொடுக்க வேணும். புவியியலுக்கு உதாரணங்களும் வரைபடங்களும் கட்டாயம். அதுக்கு அடுத்தது வகைப்பாடுகள் இருந்தா வகைப்பாடுகளை பத்தி கதைக்க வேணும், சரிதானே? ஓகே, இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கிறார்கள் இருந்தால் கேளுங்க. கேளுங்க. GIS, GPS, RS சேர்த்து கொள்றதோட நுண்செல்லு நுண்வழிமுறை ஆக்கி அதையும் சொல்லலுமா சார்? அது வந்து நவீன படவரை கலையியல் முறைமைகள்ல நாங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான ஒரு இயல்புகள் என்றதன் அடிப்படையில இந்த மைக்ரோசிப்பை பயன்படுத்துறோம். உதாரணமா ஆரம்ப காலங்கள்ல நீங்க எடுத்து பாருங்களேன், ஒரு தரவு ஒன்றை ஸ்டோர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய ஒரு இடப்பரப்பு எங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு மெமரி கார்டுல கொண்டு போறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட போனுக்கு எல்லாமே இருக்கும், சின்ன சின்ன சிப்புகள் இருக்கும். அப்ப இந்த நுண்முறை வழியாக்கிகள் அல்லது வந்து நுண் சில்லுகளை வந்து பயன்படுத்துறீங்க. இப்ப ஆரம்ப காலங்கள்ல பெரிய ஒரு இடம், பெரிய ரூமே தேவைப்பட்டது இல்லையா? நாங்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கு பெரிய ரூமே, ஒரு அறையே தேவைப்பட்டது. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒரு சின்ன சிப்ல கொண்டு தெரிகிறோம். இது வந்து நவீன படவரை கலையினுடைய ஒரு பொது இயல்புகள் என்று சொல்லி சொல்லலாம். நீங்க அதையும் பத்தி 2 புள்ளிக்கு கதைக்க போறீங்க என்று சொல்றீங்களா? அப்படியா? ஏன்னா எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும் பிள்ளை. டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுதான் எழுத வேணும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு மிக முக்கியமானது, சரிதானே? ஓகே, நீங்க அதுகளையும் எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிதானே? அடுத்தது GPS. GPS என்றால் உடனே உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேணும். GPS என்ற ஒரு பதம் உங்களோட மைண்ட்ல உடனே வந்தால் செய்மதி என்ற ஒன்று பக்கன்னு ஞாபகம் வர வேணும். ஏனென்றால் இங்க GPS என்றதை பத்தி எதை பத்தி நாங்க கூட கதைப்போம் என்றால் செய்மதிகளை பத்தி தான் கதைப்போம், சரிதானே? எதை பத்தி கதைப்போம்? செய்மதிகளை பத்தி மட்டும்தான் இங்க நாங்க அதிகளவாக கதைப்போம். அதாவது எங்களோட புவியினுடைய மேற்பரப்பு தொடர்பான தரவுகளை சேகரிக்கிறதுக்கு அல்லது எங்களுடைய புவியினுடைய மேற்பரப்பினை ஒரு துல்லியமான முறைகள்ல அறிந்து கொள்வதற்காக நாங்க பயன்படுத்துகின்ற ஒரு நுட்ப முறை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த GPS. இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோம், நாங்க விமானங்கள் இருக்குது, செய்மதிகள் இருக்குது. நாங்க செய்மதிகளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப உதாரணமா இப்படி ஒரு செய்மதி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு செய்மதி ஒன்று எங்களுக்கு வானிலை இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இது எங்களுடைய புவியினுடைய மேற்பரப்பு என்று சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணமாக நீங்க உதாரணமா கண்டி என்ற பிரதேசத்தை நீங்க செய்மதிகள்ன்ற துணை கொண்டு பார்க்க போறீங்க. இப்ப இது வந்து கண்டி ஒரு பிரதேசம் ஒன்று வச்சுக்கொள்வோம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இந்த செய்மதிகள்ன்ற துணை கொண்டு இந்த இடத்தை நீங்க என்ன செய்றீங்க என்றால் அறிந்து கொள்றீங்க.
இப்படி அறிந்து கொள்றதுக்காக நீங்க பயன்படுத்துற நுட்ப முறைதான் இந்த ஜிபிஎஸ். ஒரு இடத்தினை நீங்க துல்லியமான முறைகள்ல அறிந்து கொள்றதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு நவீன நுட்ப முறையைத்தான் நாங்க இங்க ஜிபிஎஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த ஜிபிஎஸ் நீங்க சும்மா படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். இது படிக்கிறதுக்கு, இதை விளங்கி வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி என்றால், இந்த ஜிபிஎஸ்ல பிரதானமாக 4 வினா பகுதிகள் உடைஞ்சிருக்குது. அந்த 4 வினா பகுதிகளை நீங்க பிரிக்க வேணும். இதான் கெட்டிக்காரத்தனம். இந்த பேப்பர் கிளாஸ்கள்ல நீங்க போனீங்கன்னா அந்த டெக்னிக்கல் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப அதை நாங்க அந்த 4 பகுதிகளை உடைக்க வேணும். எப்படி உடைக்கிறது என்றதான் எங்களுக்கு கெட்டிக்காரத்தனம். நீங்க எந்த ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க, 2011ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வந்திருக்கிற பாஸ் பேப்பர்கள் சகலதையும் எடுத்து பாருங்க. நான் சொல்ற 4 மெத்தட் மட்டும்தான் வந்திருக்கு. இதை தவிர எந்த மெத்தட்டும் அந்த பேப்பர்கள்ல, கேள்வி பேப்பர்கள்ல வந்திருக்காது. அந்த 4 மெத்தட்டையும் வடிவா படிச்சிட்டீங்க என்றால் நீங்க நவீன படவர கலையில் இந்த ஜிபிஎஸ் தொடர்பான வினா பகுதிகளை சிம்பிளா செய்யலாம். சரி, முதலாவது எங்களுக்கு ஜிபிஎஸ் தொடர்பாக அந்த மெதட் அப்படி 4 மெதட்டும் என்னன்றதை உங்களுக்கு சொல்லித்தாரோம். இந்த குரூப்ல வந்து அட் பண்ணி இருக்கிறார்கள். அவங்க உங்களுக்கு உரிய பேரோட இருங்க. சரி, அந்த புதுசாலாம் அட் பண்ணி இருக்கிறீங்க, உங்களுக்கு நேம் இல்லாம இருக்குது. அப்படி இல்லாம இருந்தா குரூப்ல இருந்து நாங்க நீங்களே விளந்து கொள்ளுங்க, இல்லாட்டி ரிமூவ் செய்யப்படுவீங்க. இல்ல டயஸ் வந்து இருக்குது, இப்ப அவர பேர் என்னன்னே தெரியாது, எந்த பெட்சன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எதுக்காண்டி அட் பண்ணிருக்க அந்த ஆள் வந்து அப்படி சொன்ன உடனே அந்த ஆள் வந்து வெளியே வச்சு உங்களுக்கு இது பிள்ளைகளுக்கு மட்டும், அதாவது மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஜூம் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதான பிள்ளைகள்? ஓகே, அந்த 4 மெதட்டையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், படிவா நோட் பண்ணுங்க. ஒரு கொப்பி ஒன்று இருந்தா அந்த கொப்பி ஒன்று எடுத்து இந்த 4 சொல்ற மெதட்டையும் நோட் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க சிம்பிளா படிச்சு கொண்டு வரலாம். சரி, எங்களுக்கு ஜிபிஎஸ் என்ற தொடர்ந்து உங்களுக்கு முதலாவது பரவிலக்கணம் தெரிய வரும். அது உங்களுக்கு வடிவா தெரியும். யாதாயினும் ஒரு இடத்தினை துல்லியமாக அறிந்து கொள்கின்ற நுட்ப முறை நாங்க ஜிபிஎஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 4 முறைகளையும் நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லி வரேன். பாருங்க, நாங்களுக்கு டைம் இல்ல தானே, நான் மேலோட்டமா சொல்லி வரேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு 3 பிரதான பிரிவுகள் இருக்குது. முதலாவது எங்களுக்கு தெரிய வேணும், நாங்க நிலப்பரப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிய வேணும். அதே நேரத்தில் அந்த நிலப்பரப்பிலிருந்து சரியான வகையில ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதே நேரத்துல விண்ணில ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அப்ப நாங்க இந்த 3 விஷயத்தை நாங்க சேர்த்துத்தான் நாங்க இந்த ஜிபிஎஸ் என்று சொல்லி சொல்லுவோம். இது 3ஐயும் சேர்த்துத்தான் நாங்க ஜிபிஎஸ் என்று சொல்லுவோம். இந்த விண்ணில் இருக்கிற பிரிவுகளை நாங்க சொல்லுவோம் வந்து விண்வெளி பிரிவு என்று சொல்லி கதைப்போம். இதை நாங்க என்ன சொல்லுவோம்? விண்வெளி பிரிவு என்று சொல்லி கதைப்போம். நீங்க படிச்சிருப்பீங்க விண்வெளி பிரிவுகள்ல, சரிதானே? அதுவே எங்களுக்கு இந்த விண்வெளி பிரிவுல இருக்கிற விஷயங்களை நாங்க என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், பொதுவாக ஒரு இடத்துக்கு அனுப்பும். இந்த செய்மதிகள் எங்களோட புவியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற தகவல்கள் எடுத்து ஒரு இடத்துக்கு அனுப்பும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து கட்டுப்பாட்டு பிரிவு என்று சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க என்ன சொல்லுவோம்? கட்டுப்பாட்டு பிரிவு என்று சொல்லி சொல்லுவோம். இந்த கட்டுப்பாட்டு பிரிவில் இருக்கிற விஷயங்களை சரியான முறையில அனலைஸ் பண்ணி நாங்க மக்களுக்கு கொடுப்போம். அதை நாங்க பயனாளர் பிரிவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க பயனாளர் பிரிவுகள் என்றுவோம். அந்த பயனாளர் பிரிவுகள்ல இருந்து மக்கள் பெற்றுக்கொள்றத நாங்க நன்மைகள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 3 விஷயத்தை 4 விஷயம்தான் உங்களுடைய பரீட்சைகள்ல சுத்தி 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 கேட்பாங்க. இந்த 4 விஷயம் தான் உங்களுடைய பேப்பர்கள் சகலத்திலையும் பெறும். இங்க விண்வெளி பிரிவுன்னு சொல்லும் போது நீங்க செய்மதிகளை பத்தி படிச்சிருப்பீங்க. கட்டுப்பாட்டு பிரிவுன்னு சொல்லக்கூட 3 கட்டுப்பாட்டு பிரிவுகளை பத்தி படிச்சிருக்க வேணும். அதாவது அவதானிப்பு நிலையம், பிரதான கட்டுப்பாட்டு நிலையம், அவதானிப்பு நிலையம், சமிஞ்ஞைகள் நிலையம் என்று 3 பிரதான கட்டுப்பாட்டு நிலையங்களை பத்தி படிச்சிருப்பீங்க. பயனாளர் பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பிரதான பிரிவுகளாக படிக்க வேணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா துறைகள் எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லி ஒவ்வொரு துறைகள், போக்குவரத்து துறை, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனர்த்த முகாமைத்துவங்கள், நில அளவை திணைக்களங்கள், இப்படி துறைகள் எப்படி பயன்படுத்துறன்றதை தெரிஞ்சிருக்க வேணும். அதே நேரத்துல மக்கள், சாதாரண மக்கள் எப்படி இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்ற விஷயங்களை நீங்க உடைச்சி படிச்சு கொள்ள வேணும், பயன்பாடுகள்ன்றதன் அடிப்படையில. அதே நேரத்துல நன்மைகள் என்றது இதுல இருந்து இவங்க, அதாவது துறைகள் சார்ந்தும் இந்த பயனாளர்களும் என்னத்தை பெற்றுக்கொள்றாங்க என்றதை நீங்க படிச்சு கொண்டீங்கன்னா நாங்க அதை நன்மைகள் என்று சொல்லி இங்க நாங்க விளங்கி எடுப்போம். இதுல உங்களுக்கு இதுல கேட்டிருக்க 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் என்னன்றதான் நீங்க உங்கள்கிட்ட கேள்விகள் வந்து வரப்பட்டிருக்குது. இப்ப ஜிபிஎஸ் தொடர்பான நன்மைகள் என்ன பாப்போம். ஒரு ஆள் சகரா சொல்லுங்க பாப்போம். நன்மைகள், நாங்க ஜிபிஎஸ்ல என்ன நன்மைகள் தருவோம்? ஒரு இடத்தினை துல்லியமாக அறிந்து கொள்ள முடிதல் இல்லையா? அதான பயண போக்குவரத்தை சரியான முறைகள்ல அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு துணை செய்வதாக இருத்தல், வளங்களை வந்து சரியான முறைகள்ல கண்டறியக்கூடியதாக இருத்தல், ஒவ்வொரு துறைகளினுடைய வளர்ச்சிக்கும் சாதகம் சேர்க்கும் ஒரு தன்மைகளை இந்த ஜிபிஎஸ் வந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருத்தல் இல்லையா? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா படமாக்களினுடைய நவீன நுட்பங்களை நாங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருத்தல். இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களுக்கு
இந்த ஜிபிஎஸ்ன்றது வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பயன்பாடுடையதாக வந்து இருக்குது. இதைத்தான் நாங்கள் பயன்பாடுகள்ன்றதன் அடிப்படையில் படிப்போம். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் பிள்ளையே? கேளுங்க சமீனா. விலங்கையில பிள்ளை? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, மூணாவது அடுத்தது மூணாவது விலங்கையில சமீனா உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. யுத்த பாதுகாப்புக்கு எப்படி பயன்படுது? இப்ப யுத்த பாதுகாப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமாக ஒரு ராணுவம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இதா உதாரணமா இதுல ஒரு பிரதேசம் ஒன்று இருக்குது, இதுல ஒரு பிரதேசம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த பிரதேசத்தில் இருக்கிற ராணுவம் இந்த பிரதேசத்துக்கு என்ன செய்யும், அட்டாக் பண்ண போகுது, ஒரு தாக்குதல் ஒன்று நடத்த போகுதுன்றால் எங்களுக்கு என்ன செய்யறா, இங்க வானில் இருக்கிற செய்மதிகளை பயன்படுத்தி அந்த இடத்தை, எந்த இடத்துல தாக்குதல் நடத்த வேணும்ன்ற இடத்தை ஸ்பாட் பண்றது. ஸ்பாட் பண்ணி என்ன செய்யறேன்னு சொன்னால் இங்க இருந்து அந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி தாக்குதலை நடத்துறது. இதான் அந்த ராணுவத்துறைக்கு வந்து பயன் சேர்க்கிற ஒரு தன்மையாக வந்து இருக்கும். சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே. என்ன பிள்ளை, நான் கூட கதைக்கே இல்லாது ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எனக்கும் நிறைய கிளாஸ்களும் இருக்குது. இதுல இப்ப என்ன கிளாஸ் வாராக்களும் இருக்கிறீங்க. அதனால நான் நோமலா சொல்லி விடுவேன், நீங்க அதை வச்சுக்கொண்டு கட்டிக்காரத்தனமா படிக்க வேண்டும். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, மூணாவது புவியியல் தகவல் முறைமையில் தரவுகள் களஞ்சியப்படுத்தும் வடிவங்கள் இரண்டினை குறிப்பிட்டு விளக்கு. என்னென்ன விதங்கள் எங்களுக்கு தரவுகள் களஞ்சியப்படுத்தப்படுகிறது? 2 பிரதான முறைகள் இருக்குது. என்னென்ன? காவித்தரவு, காவித்தரவு, பரவல். பரவல். சரிதானே? காவித்தரவு ஒன்று இருக்குது, அடுத்தது பரவல் தரவுன்றது 2 விதமாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் காவித்தரவுகள் ஆழ்கூறுகளின் அடிப்படையிலையும், பரவல் தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா படக்கலங்கள் பிக்சல்ன்றதன் அடிப்படையிலையும் எங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதை எப்படி ஸ்டோர் பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்டோர் பண்றாங்கன்னு எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஜனசர ஸ்கீம்லையும் படிவாத சொல்லி இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, நாலாவது நவீன படவரைகலைகளின் பரந்தளவான பயன்பாட்டுக்கு பொறுப்பான 3 காரணிகளினை குறிப்பிடுங்க. நாங்க நவீன படவரைகலையினுடைய பயன்பாட்டுக்கு பொறுப்பான 3 காரணிகளும் என்னென்ன? இதை நாங்க அதிகளவா பயன்படுத்துறதுக்குரிய காரணம் என்ன? பயன்படுத்துவதால துல்லியமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ரைசா, நீங்க என்னட்ட கிளாஸுக்கு வர போல, நீங்க கிளாஸுக்கு வராக்கள் பேசாம இருங்களா? மற்றாக்கள் என்னோட கிளாஸுக்கு வராதாக்கள் மட்டும் பேசுங்களேன். நீங்க என்ன அவங்களுக்கு நீங்க படிப்பீங்க தானே பிள்ளை, என்னட்ட எப்படியும் இப்ப கிளாஸ் செய்ய போறீங்க. இப்ப மற்றாக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போம். சரிதானே? மற்றாக்கள் நீங்க வேற யாராக்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாதாக்கள் இருந்தா டவுட் கேளுங்க பிள்ளைகள். ஏன்னா அவங்க என்னட்ட டவுட் கேட்பாங்க. இப்ப அவங்கள பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க வராதாக்கள் கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு யோசனமா இருக்கும். சரி, ஓகே. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், சகிராக்கள் சொன்ன மாதிரி தான் இல்லையா? அதாவது அதிகளவான தகவல்களை களஞ்சியப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருத்தல், துல்லியமான தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல், நுண்முறை நுண்சிலு வழிகள் மூலம் நாங்கள் தரவுகளை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருத்தல், தேவைக்கேற்ப தரவுகளை வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மையில் காணப்படுதல், ஒரு இடத்தினை துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் காணப்படுதல், படவரை கலைகளினுடைய நவீன பாடுகளுக்கு பயன்பாடுடையதாக இருத்தல், மனிதனால் செல்ல முடியாத இடங்களை கண்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா குகைகள், ஆழமான பிரதேசங்கள், மலை பாங்குகள், இப்படியான விஷயங்கள் நீங்க உதாரணம் கொடுத்து எழுதலாம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே சார். சார் திருப்பூருக்கா சொல்லுவீங்களா? ஓகே. இப்ப என்னன்னு சொல்லி இப்ப வடிவா பாருங்க, இத ரெக்கார்டிங் பாருங்க பிள்ளை. ஏன்னா எங்களுக்கு காலம் இல்ல பிள்ளை. இப்ப நீங்க நான் இதை இன்னும் விளங்கப்படுத்திக்கோங்க, பின்னுக்கு இருக்கிற விஷயங்களை எனக்கு சொல்லிடாம போயிடும். நான் ரெக்கார்டிங் போடுவேன் தானே, அந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி பாருங்க பிள்ளைய. ஓகே. அடுத்தது பாருங்க. சொல்லுங்க சார். ஆள்கூறுகள்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆள்கூறுகள் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும், இங்க எக்ஸ் அச்சு y அச்சு என்றதன் அடிப்படையில வந்து ஸ்டோர் பண்றது. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு தரவுகளை நாங்க எப்படி ஸ்டோர் பண்ண போறோம். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதேசத்துல இதுகிட்ட குடியிருப்பு இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சரியாக கொண்டு வந்து இங்க எக்ஸ் y அச்சையும் இந்த எக்ஸ் அச்சையும் பயன்படுத்தி சரியா அக்குரேட்டா இதுகிட்ட வந்து அதை ஸ்டோர் பண்றது. அதைத்தான் நாங்க இங்க ஆள்கூற்று முறைகள்ல வந்து ஸ்டோர் பண்ற முறை என்று சொல்லி சொல்லுவோம். சரிதான்? நீங்க எக்ஸ்ஹெச் வைஹெச்ன்றதன் அடிப்படையில் நீங்க அதுல ஸ்டோர் பண்ணி கொண்டு போவீங்க. இப்ப எக்ஸ்ஹெச்ல இந்த எவ்வளவு தூரத்தில் இருக்குது, வைஹெச்ல இந்த எவ்வளவு தூரம் இருக்குன்னு அந்த இடத்தை யூனிக்கா வந்து ஸ்பாட் பண்ணி அதுல ஸ்டோர் பண்றது. சரிதானே? ஓகே சார். ஓகே.
அடுத்தது 4வது படம். எங்களுக்கு தெரியும் இந்த படங்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு கேள்விகள் 2024ஆம் ஆண்டாக்களுக்கு வந்திருந்தது. கருப்பொருள் படம் என்றது வடிவ தெரிஞ்சிருக்கும் போது யாதாயின் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டிருக்கிறது கருப்பொருள் படம். அதே நேரத்தில் கருப்பொருள் படங்களுடைய பயன்பாடுகள் இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்குதா பிள்ளைகள்? இந்த 4வதுல பெரும்பாலும் எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பொருள் படங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருப்பொருள் படத்தினுடைய இரு பிரதான வகைப்பாடுகளும் என்னென்ன பிள்ளைகள்? கருப்பொருள் படத்தினுடைய இரு பிரதான வகைப்பாடுகள் பௌதிக கருப்பொருள் படங்கள், பௌதிக பண்பாட்டு கருப்பொருள் படம், பண்பாட்டு கருப்பொருள் படம் என்று 2 பிரதான பகுதிகள் இருக்குது. அதுகெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிப்பா படிச்சிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளை கூட டீச்சர்ஸ் கைட்ல இருந்து மிகவும் ஆழமாக போடுறாங்க. சரிதானே? வடிவா நீட்டா படியுங்க. ஆனா மிக இலக்கு புவியியல் வடிவா டீச்சர்ஸ் கைட்டையும் படிச்சு ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டியில படிச்சிட்டீங்க என்றால் நீங்க நல்ல வடிவா புள்ளிகள் எடுக்கலாம். சரிதானே? வடிவா படியுங்க. அடுத்தது பௌதிக புவியியல்ல இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது காற்றடிப்பு இல்லையா? மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு ஆக்களுக்கு கேட்கப்பட்டிருந்ததான். கேளுங்க சகரா. சார் கருப்பொருள் படத்துல நுட்ப முறைகள் அந்த புள்ளி படங்கள் அது இதா? புள்ளி படங்கள், இடக்கணிய படங்கள், சமானிய படங்கள். ஓகே சார். அந்த ஹேண்ட் அவுட்ல இருக்கா பாருங்க. அந்த முதலாம் தவணைக்கு இருக்கு தானே சகரா? அதுல சொல்லி இருக்கிறேனே. ஓகே சார். நம்ம பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே. நான் அதுல உங்களுக்கு பேசிக்கா இருந்து கொண்டு போவேன். மூணாவது பேப்பருக்கு பிறகு உங்களுக்கு சரிதானே? ஓகே. அப்ப கருப்பொருள் படங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 3 விஷயங்களை வச்சு எழுதுனீங்கன்னா சரி. அதாவது பாத்தீங்கன்னா புள்ளி படங்கள், இடக்கணிய படங்கள், சமகணிய படங்கள், அது 3ஐயும் வச்சு எழுதுனீங்கன்னா சரி. சரியான பிள்ளைகள்? ஓகே சார். அடுத்தது பாருங்க பௌதிக புவியியல். இந்த பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரதானமாக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நில உருவங்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் எங்களுக்கு கட்டாயம் வரும். இப்ப புறவிசைகள் அதுல மிக முக்கியமானது. புறவிசைகள்ல இருந்து எங்களுக்கு கட்டாயமாக எங்களுக்கு வினாப்பகுதிகள் எங்களுக்கு கட்டாயம் வரும். சரிதானே? அப்ப அதை நீங்க கட்டாயம் என்ன செஞ்சிருக்க வேணும்? கட்டாயம் படிச்சு கொள்ள வேணும், தெரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? இப்ப இதுல பாத்தீங்கன்னா புறவிசைகள்ல கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா காற்றரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்க உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, முதலாவது காற்றரிப்பினால் ஏற்படும் நில உருவங்களில் காணப்படும் 3 இடங்களை குறிப்பிடுக. காற்றரிப்பினால காணப்படுகிற இடங்கள் நாங்க என்ன சொல்லலாம்? 3 பிரதான இடங்கள். பாலைவனங்கள். அப்ப பாலைவனங்களை தான் உங்கள்ட்ட பிரதானமாக இங்க கேட்கிறாங்க. என்னென்ன பாலைவனங்கள் சொல்லலாம் நாங்க? சஹாரா பாலைவனம், சஹாரா பாலைவனம், கலாகரி பாலைவனம் இல்லையா? அதே நேரத்துல நுபியன் பாலைவனம் இல்லையா? அட்டகாமா, பட்டகோனியா, இப்படி ஏதாவது 3 பாலைவனங்களை நீங்க இங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது பாருங்க, காற்றறித்தல் செயற்பாடுகள் 2 விவரிக்கிறார். காற்றினுடைய அறித்தல் செயற்பாடுகள் என்னென்ன நாங்க சொல்லலாம்? வாரியிறக்கல், தேய்த்தல், அரைந்து தேய்த்தல். வாரியிறக்கல், தேய்த்தல், அரைந்து தேய்த்தல். இதெல்லாம் பிள்ளைகள் எழுதுறதுக்குரிய மெதட் இருக்குது. அந்த மெதட்டின் அடிப்படையில் வடிவம் என்ன செஞ்சு கொள்ளணும்? நீங்க படிச்சு கொள்ள வேணும். வாரியிறக்கல் என்றா என்ன, தேய்த்தல் என்றா என்ன, அரைந்து தேய்த்தல் என்றா என்னன்றதை வடிவா படிச்சு கொடுங்க. கேளுங்க பிள்ளை. இங்க தேய்த்தல்னு சொல்றது தாமும் தேய்ந்து தலமும் தேய்தல்னு சொல்றது தானே பொதுவா தேய்த்தல் வரைவிலக்கணமாக எழுதுறது. இங்க உங்களுக்கு ஒரு சிக்கல் தன்மை கொண்டு வரும். ஓடும் நீர் வடிவா பாருங்க. ஓடும் நீர்ல நீங்க அங்க படிச்சிருப்பீங்க தேய்த்தல் என்ற கூட அரைஞ்சு தேய்த்தல் சேர்த்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓடும் நீர்ல. அதே நேர்ல கடல் அலையிலையும் அப்படித்தான் படிச்சிருப்பீங்க. தேய்த்தல் அரைஞ்சு தேய்த்தல் 2ஐயும் உண்டா படிச்சிருப்பீங்க கடல் அலையிலையும் இல்லையா? அது 2ம் திரவத்தன்மையான அதாவது நீரினுடைய திரவத்தன்மைகளால வாரது. அந்த திரவத்தன்மைகளால வரும்போது அது கொண்டு வருகின்ற பருப்பொருள் அந்த திரவத்தால தானும் தேய்ந்து தளமும் தேய்வடைந்து தேய்த்தலையும் மேற்கொண்டு கொண்டு வரும். அப்ப அதனாலதான் அங்க அது 2ஐயும் அங்க பொதுவா வச்சு கதைக்கிறது. ஆனால் காற்றடிப்பில் எங்களுக்கு நீர் என்ற ஒன்று தொடர்படாது. இங்க எங்களுக்கு வழி என்றது ஒன்றுதான் தொடர்படும். அது கொண்டு வருகின்ற பருப்பொருட்களை பாறைப்படையில மோதுகைக்கு உட்படுறதுல எங்களுக்கு தேய்த்தல் வரும். அந்த பருப்பொருள் கொண்டு வருகின்ற தன்மைகளை பொறுத்துதான் தானும் தேய்ந்து தளமும் தேய்வடைதல் என்ற அரைந்து தேய்த்தல் செய்முறை எங்களுக்கு நடக்கும். சொல்றவங்க இதுல நிறைய பிள்ளைகள் குழப்பு படுறது. சார் என்ன சார் அங்க ஒரு விதமாக இருக்குது, இங்க ஒரு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு படுற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அதானே சொல்றேன். நீங்க அந்த வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. சரிதானே? ஓகே. அடுத்தது காற்றினால் உருவாகும் அரித்த நில உருவங்கள் 2ஐ விளக்கப்படத்துடன் விளக்குக. என்னன்னு சொல்லலாம்?
காளான் வடிவ பாறை காளான் வடிவ பாறை, யாடாங்கு, யாடாங்கு, வீடு கிடை துணிவு, களத்திடை குண்டு, இல்லையா, தட்டை உச்சி ஊங்கல், இதுகள் எல்லாம் சொல்லலாம். காற்றறை பரல்கள், இதுகள் எல்லாம் சொல்லலாம். சரிதானே? ஓகே சார். ஓகே. நான் உங்களுக்கு நினைக்கிறேன் சஹராக்களுக்கு வந்திருக்கிற புது புது டியூட்ல புறவிசிகளினுடைய புது டியூட்ல வந்து நான் எல்லாத்தையும் படிவா சொல்லியிருக்கிறேன். சரிதானே? 1997 இருந்து 2024 ஆண்டு வந்திருக்கிற பாஸ் பேப்பர்களை நல்ல வடிவா பார்த்து அதுல எல்லா நில உருவங்களுக்கும் வடிவா தந்திருக்கிறேன். சரிதானே? வடிவா படிச்சிட்டீங்கன்னா சரி. ஓகே. அடுத்தது பாருங்க, காற்றின் படிதல் நில உருவங்கள் இரண்டினை விளக்கப்படத்துடன் விளக்குக. என்னென்ன சொல்லலாம்? படிதல் நில உருவங்கள் இரண்டு. நெடுமணல் குன்று, பிரதான மணக்குன்று, நெடுமணக்குன்று, புச்ச மணக்குன்று, நட்சத்திர மணக்குன்று, பிறையுறு மணக்குன்று, இல்லையா, குறுக்கு மணக்குன்று, நடுக்கு மணற்குன்று, இப்படி மணல் குன்றுகள் எல்லாம் நாங்க பாலைவன பிரதேசங்கள் உருவாகின்ற படிதல் நிலத்துக்குரிய நில உருவங்கள் என்று சொல்லிக் கொண்டு வரலாம். அடுத்தது 6வது, இதுல வானிலை காலநிலை சார்ந்த விஷயங்கள், இல்லையா. காலநிலை கட்டுப்படுத்தும் காரணிகள் 3 குறிப்பிடுங்க. என்னென்ன சொல்லலாம்? காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற பிரதான காரணிகள்: சூரிய கதிர்களுடைய செறிவு, அகலக்கோடுகளினுடைய அமைவு, சமுத்திர மட்டம் அல்லது கடல் மட்டத்தில் இருந்தான உயரங்கள், இல்லையா. இதுகள் எல்லாம் எங்களுக்கு காலநிலையை கட்டுப்படுத்துகின்ற பிரதான காரணிகள் என்றதன் அடிப்படையில் நாங்க படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, மேற்குறிப்பிட்ட காரணிகளில் 2ற்கு விளக்கம் தருக. அப்ப நீங்க மேல சொன்ன சூரிய கதிர்களினுடைய செறிவு எப்படி இருக்குது, அகலக்கோடுகளுடைய அமைவாறு எப்படி எங்களுக்கு வேறுபடுகிறது, கடல் மட்டத்திலிருந்து எப்படி எங்களுக்கு வேறுபட்டு கொண்டு வருதுன்றதை விளக்கி கொண்டு வரணும். கட்டாயம் உதாரணம் கொடுத்து எழுதுங்க. சரிதானே? கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேணும்? அதுகளுக்கெல்லாம் உதாரணம் கொடுத்து எழுதினாத்தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அதுகளை நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்தது, காலநிலையின் மீது, காலநிலை மாற்றத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் இயற்கை காரணிகள் 2னை விவரிக்குக. காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற 2 இயற்கை காரணங்கள் நாங்க என்னென்ன சொல்லலாம்? சூரிய கரும்புள்ளி வட்ட செயல்முறை, சூரிய கரும்புள்ளிகள், எரிமலை வெடிப்பு, புவிச்சுற்றுகை, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேற என்ன சொல்லலாம்? பச்சை வீட்டு விளைவுகள், இதுகளை சொல்லலாம், இல்லையா. எல்லினோ லானினோ தாக்கம், சமுத்திர சுற்றோட்டங்கள், இதுகளையும் வச்சுக்கொண்டு எழுதி கொண்டு வரலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது, காலநிலை, இலங்கையின் காலநிலை வலயங்கள் 2 சுருக்கமாக விளக்குக. காலநிலை வலயங்கள் 2க்கு சுருக்கமான விளக்கம் தருகன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன சொல்லலாம் நாங்க சுருக்கமான விளக்கங்கள்? காலநிலை வலயங்கள் என்னென்ன இருக்குது? தாழ்நிலை ஈரவலயம், தாழ்நிலை உலர்வலயம், தாழ்நில உலர்வலயம், உயர்நில ஈரவலயம், உயர்நில உலர்வலயம், அரைவரல் வலயம், 5 பிரதான பிரிவுகளாக நாங்க பிரிச்சு சொல்லலாம், இல்லையா. ஓம் சார். ஓகே. அடுத்தது மானிட புவியியல். பாருங்க, மானிட புவியியல்ல பெரும்பாலும் இந்த முறை 2025 ஆண்டாக்களுக்கு எதிர்பார்க்கிற மிக முக்கியமான அழகு நகரமயமாக்கல். நகரமயமாக்கலை வடிவா படியுங்க. சரிதானே? நான் இந்த முறை 2025 ஆண்டாக்களுக்கு வேறொரு ஹேண்ட் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். இந்த நகரமயமாக்கலை அதிகளவான அப்டேட் பண்ணி, ஏனென்றால் இந்த முறை பெரும்பாலும் ஒரு எதிர்பார்ப்பு வினாவாக இருக்கிறது நகரமாக்கம். ஏனென்றால் அதிக காலம் இன்னும் பெறப்படாமல் இருக்குது நகராக்கம் அல்லது குடியிருப்பு. 2ஐயும் வடிவா படிக்க வேணும் நீங்க 2025 ஆண்டாக்கள். சரிதானே? 2ல இருந்து ஏதாவது வினாக்கள் உங்களுக்கு வரப்போகுது, வடிவா நீட்டா படியுங்க. சரிதானே? அப்ப நகராக்கங்களை நல்ல வடிவா அட்டவணையின் அடிப்படையில படியுங்க. ஒரு அட்டவணைக்கு எப்படி விடை எழுத வேணும், என்ன மாதிரி செய்ய வேணும்ன்றதன் அடிப்படையில வடிவா படியுங்க. நீங்க அப்படி பேப்பர் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி போறீங்கன்னா இந்த நம்பரை போட்டு விடுறேன். சரிதானே? இதுல இருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் இருக்குது, நீங்க வாட்ஸ்அப்போ அல்லது நார்மல் கோலோ பண்ணி என்னோட கதைக்கு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஸோ கடைசி டைம்ல வந்துட்டு பேப்பர் கிளாஸுக்கு அலையப்பட்டு தெரியாம இப்ப இருந்து வடிவா படிங்க. இருக்கிற 7 மாத காலத்தையும் வடிவா பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, ஓகே. பாருங்க, இதுல முதலாவது நகரமயமாதலின் சாதகமான இயல்புகள் 3னை குறிப்பிடுங்க. நாங்க என்ன சொல்லலாம்? நகரமயமாதலுடைய ஒரு சாதகமான இயல்புகள் என்று சொல்லும் போது நாங்க எதை சொல்லலாம்? கிராம நகர குடியிருப்பு. எங்களுக்கு தெரிய வேணும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல். ஒரு நகரமயமாக்கல் இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகள் வந்து குவிய பெற்றிருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போக்குவரத்து போன்ற பல்வேறு வகையான சேவை வசதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய விருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உற்பத்தி மையங்கள், அறிவு நிலையங்கள் போன்றவற்றை வந்து நாங்க என்ன செய்யலாம்? இந்த நகரமயமாக்கலின் அடிப்படையில் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிராம பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு சரியான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு நகரமயமாக்கலை வந்து அமைய பெறும்போது
அது எங்களுக்கு பெரிய ஒரு சாதகத்தன்மைகளை அமைந்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். இப்படியான நகரமயமாக்கலினுடைய இயல்புகளை வச்சுக்கொண்டு எழுதி கொண்டு வர வேண்டும். சரிதானே? அடுத்தது 2வது, உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை குறைந்த நகரமயமாக்கல் மட்டத்தை கொண்டிருப்பதில் செல்வாக்கு செலுத்தும் 2 காரணிகளை விவரிக்குக. என்ன சொல்லலாம் நாங்க? இலங்கையில வந்து நிர்வாக நியதிகள் மட்டும் வச்சு பார்க்கறதால உண்மையான நகரங்கள், பிரதேசங்கள் அடையாளப்படுத்த முடியாம இருக்குது. வெரி குட். அடுத்தது அடுத்தது இலங்கையில் 18.2 நகரமயமாக்கம், அது 48% என்று உலக வங்கி மற்றும் நகர அபிவிருத்தி ரைசா அதிகார ரைசா சபைகள். நீங்க என்னடா மற்றாக்களையும் சொல்ல விடுவோமே பிள்ளைகள். நீங்க என்னட்ட கிளாஸுக்கு வர பிள்ளைகள், நீங்க என்னட்ட கிளாஸுக்கு வருவீங்க. எனக்கு மற்றாக்கள் டவுட் கேளுங்க பிள்ளைகள். எனக்கு அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க என்னட்ட கிளாஸுக்கு வாரதால நான் அவங்கள சரியான வகையில கொண்டு போயிடுவேன். இப்ப நீங்க கிளாஸுக்கு போகலாம இருக்கிறாக்கள் வந்தீங்கன்னா உங்களோட டவுட் கேட்டு படிச்சுட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு பிரியோசனம். சொல்ற விலங்கு தானே? இப்ப நான் அவங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல வச்சு கொண்டு போகும்போது அவங்க என்னட்ட டவுட் கேட்டு தான் படிக்கிறது அந்த பிள்ளைகள். அதால அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாத ஆட்கள் நீங்க டவுட் கேட்டு படிச்சால் உங்களுக்கு அது பிரியோசனம். அதைத்தான் நான் சொல்றேன். சரிதானே? அப்ப அது ரைசா சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. சரிதானே? இந்த போக்குவரத்து தொடர்பாடல் வசதிகள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நகரமயமாக்கத்திலான் இருக்கும். நிர்வாக வசதிகள் நகரமயமாக்கத்தில் இருக்கும். வேலை வாய்ப்புகள் நகரமயமாக்கத்தில் இருக்கும். அடுத்து நகரமயமாதல் வாழ்றது பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு மதிப்புமிக்க செயல்னு சொல்லி நகரத்துல கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து நினைத்துக் கொள்ற தன்மைகள் இல்லையா? அதிகளவான அபிவிருத்தி திட்டங்கள் நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு போற தன்மைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா நகரத்தை வந்து குறைந்தளவு மட்டத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு பிரதான காரணிகளாக வந்து காணப்படுகிறது. சரியா பிள்ளையே? ஓகே சார். அடுத்தது, இலங்கையில் நகரமயமாக்கத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் 2 விளக்குக. நாங்க என்னென்ன சொல்லலாம்? இலங்கை நகரமயமாக்கத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் சனத்தொகை அதிகரிப்பு, தொடர்பான சனத்தொகை அதிகரித்து கொண்டு போதல் இல்லையா? சூழல் மாசடைந்து கொண்டு சுகாதார போறது பிரச்சனை, இல்லையா? பாலியல் தொல்லைகள், அதே நேரத்தில் வந்து பாலியல் தொழில்கள் நகரங்களை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டு போறது, சுகாதார பிரச்சனைகள், அது நோய் வாய்ப்புகள் எல்லாம் நகரங்களை நோக்கியே வளர்ச்சி அடைந்து கொண்டு வர்றது. உதாரணமாக நாங்க சீனாவில் வந்து இந்த COVID-19 இந்த கொரோனா தொற்றை வச்சு கொண்டு சொல்லலாம். உகான் மாகாணத்துல வந்து இந்த தொற்று நோய்கள் வந்து அதிகரித்து கொண்டு வந்த தன்மைகள் இது இலங்கை தானே கேட்டிருக்காங்க. பொதுவா நீங்க அதை சொல்லலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொழும்பு நகரங்களை வச்சு கொண்டு சொல்லலாம். சரிதானே? இலங்கைக்கு கொழும்பு நகரத்தை வச்சு சொல்லுங்க. உலகங்கள் கேட்டாங்கன்னா நீங்க உகா நகரம், அது அப்டேட் விஷயங்களை வச்சுக்கொண்டு உகா நகரத்தை வச்சுக்கொண்டு எழுதலாம். சரியா பிள்ளையே? ஓகே சார். அடுத்தது, இலங்கையின் நகரமயமாக்கத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு இருக்க எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? கழிவு முகாமித்துவம், கழிவு முகாமைத்துவங்களை சரியான சுகாதார வகையில மேற்கொள்றது இல்லையா? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நகரமயமாக்கங்களை வந்து சரியான வகையில வந்து செயற்படுத்தி கொண்டு போறது, போக்குவரத்து வலைப்பின்னல்களை சரியான முறைகள் அமைத்துக் கொள்றது இல்லையா? பெருநகர் சுகாதார திட்ட முறை, பெருநகர் திட்டங்களை சரியான முறைகள்ல வந்து இலங்கையில வந்து திட்டமிட்டு அமைக்கிறது, இப்படியான செயல்முறைகளை நாங்க சொல்லிக் கொண்டு போகலாம். சரிதானே? மேலோட்டமா சொல்லி விடுறேன் பிள்ளைகள் உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லாதன்றதாலதான் எனக்கு பெரிய ஃபுல்லா விளங்கப்படுத்தி இல்லாம இருக்குது. அடுத்தது பாருங்க, 8வது, உணவு உற்பத்தியினை அதிகரிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் 3 முன்வைக்குக. நாங்க உணவு உற்பத்தி அதிகரிக்க நாங்க என்னென்ன விஷயங்களை நாங்க முன்வைப்போம்? இங்க புதிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறது, இயந்திரங்களை அதிகளவாக பயன்படுத்துறது, விளைநிலங்களை அதிகளவாக பயன்படுத்துறது இல்லையா? இதுகளைத்தான் நாங்க கூட பார்ப்போம். நீங்க இந்த முறை பிள்ளைகள் நீங்க கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விவசாயத்துக்கு கூட நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு கூட நகரமயமாக்கலுக்கும் குடியிருப்புக்கும் கூட முக்கியத்துவம் கொடுங்க. இந்த முறை 2025ஆம் ஆண்டு எழுத போற நீங்க. சரிதானே? அதுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேள்வி மானிட புவியியல்ல வடிவா எழுதுவீங்க. சரிதானே? இப்ப இருந்து நீங்க பேப்பர்களை செய்ய வலிக்கிடுங்க. கடைசி டைம்ல போய் பேப்பர் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா நீங்க கடைசி மட்டும் படிச்சுக்க மாட்டீங்க. இது நிறைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுற ஒரு தன்மை. சரிதானே? ஏண்டா நிறைய பிள்ளைகள் கடைசி டைம்ல வந்துதான் அந்த பேப்பர் கிளாஸ் செய்யறதுக்கு ஓடுறது. ஜானுசோர் எக்கச்சக்கமான பேப்பர் அதுல உங்களுக்கு போட்டு விட்டு இருக்கிறார். முழுதையும் எடுத்து செய்து பாருங்க. நீங்க கிளாஸுக்கு போற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போயிட்டு படியுங்க. சரிதா பிள்ளைகள்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா சார், கடைசி டைம்ல வந்து சார் அந்த பேப்பர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதி அதுவும் பிரச்சனை. பார்க்காதாக்கள் கடைசியா போயிட்டு வந்து எழுதி சொல்ற காரணம் வந்து பெஸ்ட் காரணம் ஒரு கேள்வி செய்யல, கடைசி கேள்வி செய்யல. இப்ப இதுக்கு காரணம் என்ன சொன்னா நீங்க பேப்பர் வந்து செய்யல.
டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பேப்பர் எழுதணும். 1க்கு 40 நிமிஷம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்குரிய ஒவ்வொரு கேள்விக்கும் இத்தனை இதுன்னு சொல்லி அதுக்கு பிரிக்கணும். பிரிச்சு இதுல அரை மணி கூட இந்த ஒரு கேள்வி என்ன எழுத முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி செய்ய வேணும். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். இது செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரை இது என்ன சொன்னா கடைசியில அதான் நடக்கிறது. பெரும்பாலும் விஷயங்கள் நடக்கும். நான் படிச்ச பிள்ளைகள் தான், நல்லா படிச்ச பிள்ளைகள் தான் வேற ஒரு மிஸ்டேக் சொன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாது. எழுதி பாருங்க பேப்பரை ஒரு கேள்வியை அதனால அரை மணி நேரம் இல்லாட்டி 40 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வி எனக்கு எழுதி முடிக்கலுமா சொல்லி பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. அரை மணி நேரம் முடிஞ்சு சொன்னா அடுத்த கேள்விக்குள்ள நிக்காங்க, அடுத்த கேள்வி செகண்ட் கேள்விக்கு போயிடுங்க. அப்படி டைமை கவர் பண்ணி தான் செய்ய பாருங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே. வேற யாரும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள. தயவு செய்து பிள்ளைகள் இந்த அனுசர பேப்பரையும் நீங்க உங்களோட ஸ்கூல்ல எடுத்து டீச்சர்கிட்ட செய்து உங்களோட மார்க்ஸ்களை நீங்க தரம் போட்டுக்கொள்ளுங்க. உங்களை இன்னும் ஊக்கப்படுத்துங்க. உங்களை இவ்வளவுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி ஊக்கப்படுத்தலுமோ அவ்வளவுக்கு ஊக்கப்படுத்துங்க. சரிதானே? கூட பேப்பரை செய்யுங்க. தயவு செய்து தியரிய படிச்சீங்கன்னா மறந்து போயிருவீங்க. ஒரு கேள்விக்கு எப்படி விடை எழுதுன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த பேப்பர்கள் நடக்குதுன்றது உங்களோட ஸ்கூல்ல டீச்சராகள்கிட்ட சொல்லி எங்களுக்கு திருத்திட்டீங்க. நீங்க பெரும்பாலும் 100 150 பேரா படிக்கிறீங்க இல்ல, ஒரு 30 அல்லது ஒரு 20 15 10 2 3 இப்படிதான் ஸ்கூல்ல எடுக்கிறீங்க ஜியோகிராஃபி. அப்ப அந்த டீச்சர்கிட்ட சொல்லி இந்த பேப்பரை எடுத்து நீங்க செய்ய சொல்லி உங்களோட மார்க்ஸ்களை திருத்தி சிறுட்ட கொடுத்து நீங்க எத்தனையாவது இடத்துல இருக்கிறீங்கன்றது உங்களை நீங்க தரம் போட்டு கொள்ளுங்க. அப்ப இன்னும் உங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எப்படி நான் படிக்கலாம்ன்றது உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தியா இருக்கும். சரிதானே? இப்ப 2024ஆம் ஆண்டு பிள்ளைகள் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க பேப்பர் கிளாஸ் செய்தான், பேப்பர் செய்த பிள்ளை எல்லாம் வடிவா எழுதியிருக்குங்க. பேப்பர் கிளாஸ் செய்யாத பிள்ளைகள் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம நிறைய பிள்ளைகள் விட்டுட்டு வந்திருக்கு கேள்விகள் எல்லாம். இப்ப வடிவா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பேப்பர் கிளாஸ்கள்ல வடிவா படியுங்க. சரியா பிள்ளைகள்? சரி, ஓகே பிள்ளைகளா. பாப்பா நான் அடுத்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு போட்டு எதிர்பார்க்கையாக இருக்கிற ஏதாவது ஒரு அலகை முன்வச்சு நான் உங்களுக்கு எதிர்வரும் கிளாஸுகளில் போட்டு உங்களுக்கு எதிர்பார்க்க அலகை உண்டு எடுத்து நான் உங்களுக்கு வடிவாதுகளையும் பேப்பர் கிளாஸ் மாதிரி செய்து விடுவேன். கேளுங்க சகரா. சார் பிரதான மணற்குன்றுக்கும் நீள்மணல் குன்றுக்கும் என்ன வித்தியாசம்? நீள்மணல் குன்றுங்களுக்கு பனிக்கட்டி ஆற்றரிப்புல வரும். பிரதான மணக்குன்றுங்களுக்கு பாலைவனத்துல வரும். சரியா சகரா? நீள்மணல் குன்றுக்கு தான் சுக்கரன்றாங்க சகரா. ரெண்டுமே காற்று சார். ரெண்டும் இல்ல, நீங்க ரெண்டுமே மணல் குன்றுதான். ரெண்டும் மணல் குன்றுதான். நாங்க பேரை மாத்தி சொல்லுவோம். பிரதான மணல் குன்று என்ற காற்றறிப்பிலையும் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. பிரதான மணல் குன்று என்று சொல்லி நாங்க காற்றறிப்பிலையும் நீள்மணல் குன்று என்று சொல்லி நாங்க எதுல சொல்லுவோம் என்று சொல்லி சொன்னால் பனிக்கட்டிலையும் சொல்லுவோம். கடந்த கால பாஸ் பேப்பர்கள் குறிப்பாக 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லையும் அதுலயும் ஒரு எம்சிக்யூன்றதன் அடிப்படையில கேட்டிருப்பாங்க பாருங்க. நீள்மணல் குன்றுகள் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்க ஸ்பெஷலா சொல்லுவோம் பனிக்கட்டி ஆற்றரிப்புக்கு தான் சொல்லுவோம். அதை சுக்கரன்னு சொல்லுவோம். சரியா பிள்ளை? காற்றிட படிதலுக்கு வராதா பிள்ளை? காற்றிட படிதலுக்கு பிள்ளை நாங்க பிரதான மணல் குன்றுன்னு சொல்லுவோம். நீங்க நீள்மணல் குன்றுன்னு சொன்னீங்கன்னா அது பனிக்கட்டி ஆற்றரிப்புக்குள்ள வந்துடும். இல்ல சார், இந்த ரெண்டுக்கும் வரணும் இல்லைங்க. இப்ப இதுக்குத்தான் பிள்ளை நீங்க அதான் சொல்லணும். இதுக்குத்தான் கொஞ்சம் என்னன்னு சொல்றது, அந்த கடந்த கால பாஸ் பேப்பர்களை முறுக்கா பார்க்க வேணும். சரிதானே? பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வரும். ஜூவடிவ பள்ளத்தாக்கு நிறைய பிள்ளைகள் ஓடு நீர்ல கதைக்கிறீங்க. ஆனால் நீங்க நான் உங்களுக்கு தருவேன், சகராக்களுக்கு தந்திருப்பேன். அடுத்தது உங்களுக்கு அதான் தரப்போறேன். 1977 இருந்து நீங்க 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் லைப்ரரியில போய் தேடுங்க. தயவு செய்து தேடுங்க. தேடி போய் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஜூவடிவ பள்ளத்தாக்குன்ற ஒரு விஷயத்த ஓடு மீனுக்கு கதைச்சிருந்தால் எந்த நம்பர் இருக்குது எனக்கு போன் அடிக்குங்க. நீங்க கண்டா எங்கேயுமே கதைச்சிருக்க மாட்டாங்க. ஜூவடிவ பள்ளத்தாக்கு கதைக்கிறது பாத்தீங்கன்னா அது பனிக்கட்டி ஆற்றரிப்புல தான் இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க அதுகளை வடிவா நோட் பண்ணி படிங்க. சும்மா இது மாதிரி படிச்சு கொண்டு போனீங்கன்னா ஒண்ணுமே செய்திருக்க மாட்டீங்க. சொல்ற விளங்கு தானே? நீங்க நீள்மணல் குன்றுகள் என்று கதைக்காதீங்க. ஒன்று பிரதான மணக்குன்று என்று கதைங்க,
அல்லது வந்து நெடுமணல் குன்று கதையுங்க. இதை தவிர வேற பதங்கள் பயன்படுத்தாதீங்க. விளங்குதா சைரா? ஒன்று நெடுமணல் குன்று அல்லது வந்து பிரதான மணல் குன்று. நீள்மணல் குன்று கதைச்சிங்கன்னா அது பனிக்கட்டியா இருப்புக்கு தான் பிரதானம். நான் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்கள் இருந்தா எடுத்து பாருங்க சைரா. சரிதானே? அதுல நெடுமணல் குன்றா போட்டிருப்பாங்க. பாரணி இல்லை உங்களுக்கு ஒரு கதையை தேடி காட்டி விடுறனே. நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். இது ஒரு கேள்வி உண்டு. பாருங்க காட்டுங்க. இந்த இருக்குது. இது பாருங்க 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பாருங்க. நுண்மண் படிவுகள், பார்க்கன் மணல் குன்று, நெடுமணல் குன்று. பாருங்க இது வந்து நெடுக்கு மணல் குன்று. நெடுக்கு பதங்கள் தான் இங்க வித்தியாசம். ஆனா செயல்முறை கிட்டத்தட்ட 2 முறை தான் இருக்கும். அப்ப இங்க பதங்களை நீங்க நெடுக்கு மணல் குன்று, நட்சத்திர மணல் குன்று, குறுக்கு மணல் குன்று, அடுத்த அலைகள் மணல் குன்றுகள். இங்க இன்னொன்று போட்டிருக்காங்க மணல் குன்று. இங்க நீள் மணல் குன்றுன்ற எந்த ஒரு பதமும் வந்திருக்குதா சைரா? சைரா இல்ல சார். சார் நாங்க வந்து நெடுமணற்குன்றும் நீள்மணற்குன்றும் ஒன்றோடு படிச்சோம். வேற வேறயா? ரெண்டும் வேற வேற. அது ரெண்டும் வேற வேறயா? சரி சார். நீங்க நீள்மணல் குன்றாண்டு படிக்கும் போது எங்க படிக்க வேணும்? அது பனிக்கட்டி ஆற்றரிப்புல படிக்க வேணும். நெடுக்கு மணல் குன்றாண்டு சொல்லி படிக்கும் போது காற்றரிப்புல படிக்க வேணும். சரிதானே? ஆனா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே செயல்முறையை தான் இருக்கும். படிவு செஞ்சு ரெண்டும் ஒரு மணல் குன்று நீளமா தான் இருக்கும். ஆனா பேரை மட்டும்தான் மாத்தி மாத்தி போடுவோம். சரியா செய்கிறா? ஓகே சார். இப்போ ஓகே ஓகே. ரெண்டும் ஒரே செயல்முறை தான், பேர் மட்டும்தான் மாறும். இப்ப உதாரணமா எப்படி சொல்லுவாங்க? இப்ப ஸ்கூல்ல உங்களை ஒரு விதமா கூப்பிடுவாங்க, வீட்டுல ஒரு விதமா கூப்பிடுவாங்க. அதே போலதான். ஆனா ரெண்டும் போய் பாத்தீங்கன்னா ஒரு மணல் குன்று மாதிரி தான் இருக்கும். சரிதானே? ஓகே சார். ஓகே ஓகே. வேற யாரும் பிள்ளை சந்தேகம் இருக்கிறார்கள்? கேளுங்க கசிவா. எல்லாம் என்னட்ட வராங்கதான் கேக்குறீங்க. கேளுங்க. காலநிலை சார், காலநிலை மாற்றத்துல வர செல்வாக்கு செலுத்தும் காரணியில வந்து அதுவும் இந்த பச்சை வீட்டு விளைவிட பங்களிப்பும் உண்டு. காலநிலை மாற்றத்துல பிரதான காரணி தான் இது, இந்த பச்சை வீட்டு விளைவு. நாங்க 4 பிரதான பிரிவுகளா உடைச்சிருக்கிறோம் இல்லையா? முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரிய வேணும் காரணிகள்ன்றதன் அடிப்படையில படிக்க வேணும். பச்சை வீட்டு விளைவுகள்ன்றதை படிக்க வேணும். காலநிலை மாற்றத்துல மனிதனுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்றது படிக்க வேணும். காலநிலை மாற்றத்துல இயற்கையினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு படிக்க வேணும். அதுக்கான தீர்வுகள் படிக்க வேணும். இந்த 5 பிரதான பிரிவுகளாக பிரிச்சு தான் படிச்சிருக்கிறோம். விளங்க கசிவா? அப்ப அதால பச்சை வீட்டு விளைவுன்றது காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரதான காரணி என்று சொல்லலாம். சரிதானே? அதை வந்து உக்கிரப்படுத்துறது. அப்ப பூகோள பச்சை வீட்டு வாயுக்களின் எங்களுக்கு அப்படி என்ன சூரிய கரும்புள்ளி தான் வரணும். காலநிலை மாற்ற செல்வாக்கு இருக்கும் காரணியில பௌதிக காரணிகளோட அதேதான் வரணும். இல்ல சகிரா, இப்ப எங்களுக்கு இயற்கையாக இப்ப உதாரணமா இது சூரியன் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இது வந்து எங்களோட சூரியன் என்று வச்சுக்கொள்வோம். இதுல எங்களுக்கு இயல்பாகவே பச்சை வீட்டு வாயுக்களினுடைய தன்மை கொஞ்சம் இருக்குது. இல்லண்டு இல்ல. இதங்கட புவியின் மேற்பரப்பு எடுத்துவோம். இங்க இருந்து சிற்றலை கதிர்களாக வார இந்த கதிர்கள் நெட்டலை கதிர்களாக எங்களுக்கு வளிமண்டலுக்கு திருப்பி அனுப்ப வேணும். இப்படி திருப்பி அனுப்பாம இந்த கதிர்கள் எங்களுக்கு திருப்பி அனுப்பாம இங்க இருக்கிற இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் இதுல இருக்குது இல்லையா? CO2 இருக்குது, CO2 இருக்குது, N2O நைட்ரோ ஆக்சைடு இருக்குது, மெதேன் வாயு இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குது, ஓசோன் இருக்குது. இந்த வாயுக்கள் இங்கிருந்து வருகின்ற சிற்றலை கதிர்கள் நெட்டலை கதிர்கள் திருப்பி அனுப்பும் போது இவங்க அவலத்தையும் உறிஞ்சி திருப்பி எங்கட புவிக்கு திருப்பி அனுப்பி விடுவாங்க. இப்படி திருப்பி அனுப்புற செயல்முறை தான் நாங்க பச்சை வீட்டு விளைவுகள் சொல்லி சொல்றது. விளங்குதா கசிவா? இது இந்த பச்சை வீட்டு விளைவுகளை உக்கிரப்படுத்துற மனித காரணி. ஆனா இயற்கையாகவே இருக்குது. கேளுங்க சார். இப்ப பூகோள பச்சை விளைவு வாயுக்களின் பங்களிப்புல சூரிய கரும்புள்ளி தீப்பாறைகள் வாரத்தானே, அது மாதிரி காலநிலை மாற்றங்களை செல்வாக்கு செலுத்தும் பௌதிக காரணியும் அதுதானே வாருது. பௌதிக காரணிகள் பச்சை வீட்டு விளைவுகளை சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அதிகமாக சொல்லுவோம் வந்து மானட காரணம். ஏன் மானட காரணம் அதை ஊக்குவிக்குது சொல்ற விலங்குதா கசிவா? மானடனுடைய செயல்முறை தான் நாங்க ஊக்குவிக்கிறோம். சென் பாவிக்கிறது, அசை போடும் விலங்கினங்களை பயன்படுத்துறது, மெதன் வாயுவோட வெளியேற்றக்கூடிய செயல்முறைகளை செய்யறது. பச்சை வீட்டு விளைவுன்றது ஒரு இயற்கையான செயல்முறை. அதை மனிதன் தான் உக்கிரப்படுத்தி விடுறான் காலநிலை மாற்றத்துக்கு. சொல்ற விலங்குதா? அப்ப சார் பங்களிப்பண்டாலும் சூரிய கரும்புள்ளி வாரணா? அது சூரிய கரும்புள்ளி வரும். அது பௌதிக காரணி. அது வேறது. சூரிய கரும்புள்ளிகள், புவி சுற்றுகைகள், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த எரிமலை வெடிப்புகள், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரங்களினுடைய சுற்றோட்டங்கள், அதுகள் என்னன்னு சொல்றது பிரதான ஒரு காரணிகளாக இருக்கும். அது அவ்வளவு இயற்கை காரணிகள். ஆனா பச்சை வீட்டு விளைவுகள்ன்றது மனிதனுடைய
அதிதானமான செயற்பாட்டால் உருவாக்கப்படுறது அந்த பச்சை வெட்டு வாயுக்கள்ண்டுவோம். 2023ஆம் ஆண்டாக்கள் 23ல 2021ஆம் ஆண்டாக்களுக்கு பச்சை வெட்டு விளைவுகள்ல ஒரு வினாக்களாக கேட்டிருந்தவங்க 2021ஆம் ஆண்டாக்களுக்கு. சரிதானே கசிவா? ஓகே சார். ஓகே 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 சார். ஓகே. இதுல நம்பரை கேட்டிருந்தீங்க பிள்ளைங்க, நான் நம்பரை திருப்பி ஒருக்கா போட்டு விடுறேன். ஆறு சதீஃப் ஆறு. ஓகே ஓ சார் நான் தான் சார். ஓகே, இதுல நான் போட்டு விடுறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். சரி சார். 075 250 2884. சரிதானே? பாருங்க சரி சார், தேங்க்யூ 075 சார். 250 2884. சரி சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. சரி ஓகே பிள்ளைகள்.